அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் தெய்வ நிலையையே மதித்து அறிவிப்பது ஏன் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: தெய்வ நிலையையே மதித்து அறிவிப்பது ஏன். ஊழ் எனும் விதியை அனுபவித்து அதனின்று எண்ணம் எதுவும் மிஞ்சாது அனுபவித்து ஒழிப்பார் எவரோ அவரே ஜீவன் முத்தர். இதுவே வேதாந்த சித்தாந்த முடிவு. மாயையை வெளியாக்கி ஏதும் இன்றி அறியவொணாது நிற்பதை முத்தி எனக் கொள்வார். இந்நிலையை தடையென அறியார். இதுவே சித்தாந்த மோனம் வேதாந்த முடிவு. இங்கு களவாதே என்றார் வள்ளலார். நித்திய வாழ்வு இதற்கு அப்பால் உளதால் அதனைப் பெற சுத்த சன்மார்க்கம் காட்ட ஊன்றிய வேதம் தந்தார்கள். உண்மையை விளக்கிய வாக்கே முத்தி என்பது முன்னுறு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்பது அறிக. இவ் உண்மையை அறிவிப்பதே சித்தி வளாகம். முன்னைய வேதாந்திகளோ சித்தாந்திகளோ பெற்றது முத்தி நிலையே. சனகாதி முனிவர்களோ யாக்கிய வல்லியரோ சின்முத்திரையின் பொருளோ முக்தியினும் வேறல்ல. விதேக முத்தி என்பதும் மாயா உடம்பை விட்ட முத்தியே. மாயா உடம்பை விட்ட முத்தியே. அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்பதும் மாயா செயல் அற்று நின்ற இடமன்றி வேறில்லை. இவர்கள் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு கண்டார் இல்லை. தனிப்பெரும் கருணை பெறாமையால் அருட்பெரும் ஜோதி நிலை அறியார். இவர்களின் வேதம் தோன்றிய வேதம். சமரச சுத்த சன்மார்க்கம் செல்லாத எவரும் நித்திய வாழ்வு அறியாது தடைப்பட்டு நின்றவர்களே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எனும் பொருளை கண்டவரே அப்பேற்றினை பெற்றவர். முன்வந்த முனிவரெல்லாம் மாயா செயல் அற்றவர் அல்லாது அருட்பெரும் ஜோதி நிலை பெற்றவர் அல்லர். எல்லா கோயிலும் முத்திசை நோக்க தென்திசை நோக்கு என்ன. தெற்கு யமந்திசை. எனவே மரணத்தை ஒழித்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழவே தென்திசை நோக்கினார்.
மரணமிலா வாழ்வு வாழ்வதே வாழ்வு. இறப்பவர் எல்லாம் பிறப்பவரே. இரவா உடம்பை பெற்றவரே பிறப்பு அறுத்தார். உடம்பை இழப்பது மரணம். முத்தியையும் எல்லாம் வல்ல சித்தியையும் அருளறிவால் அறிக. சுத்தாதி உடம்பை பெற்று காட்டியவரே மரணமிலார். ஈதுணர்ந்து வள்ளல் உரைத்த நிலை காணீரோ கண்கெட்ட மானிடரே. உலகை மதியாது அனுபவம் இல்லா தெய்வ நிலையையே மதித்து அறிவிப்பது ஏன் என நினைக்கலாம். உலகியல் வாழ்வில் முழுமை இல்லை என்பதை காண்கிறோம். எனினும் எண்ணி பார்ப்பதில்லை. நிலையற்ற வாழ்வு. கண்டதெல்லாம் பெற விரும்பின் எல்லாருக்கும் எல்லாம் கிட்டாது. அதனால் போட்டி பொறாமை கொண்டு மனம் கெடும். தீயன வளர்ந்து நல்லன கெடும். துன்பம் குடிபுகும். எனவே தெய்வகதியான் முடிவு நோக்கிச் சென்றால் இவ்வுலக வாழ்வு செம்மை உற்று அதனால் உயிரெலாம் நட்பும் அன்பும் இரக்கமும் விளக்கமும் ஒழுக்கமும் உறவும் மேம்படும். அதனால் உலகியல் இன்பமும் அதனால் அருளியல் இன்பமும் பெற்று அனித்திய குறைவாழ்வு நிறை கண்டு நித்திய நிலைவாழ்வு சித்திக்கும். எனவே தெய்வ நெறியே நெறி என கண்டுரைத்தோம். பின்னது நோக்கின் முன்னது நிறையும். இதுவே முழுமையென அறிமின். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.